குருப்யோ நமஹ. ஹரே ஓம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் துணை கொண்டு நமது டிவைன் மந்த்ரா பக்கத்தின் புரோகிதர்களால் நடத்தப்பட்ட ஒரு மண்டலாபிஷேக பூர்த்தி வைபவத்தின் காணொளிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகமும் நமது டிவைன் மந்த்ரா பக்கத்தில் உள்ளது. கண்டுகளிக்காத பக்தர்கள் தரிசனம் செய்ய வேண்டுகிறோம். அதாவது ஒரு ஆலயம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டவுடன் 48 நாட்களுக்கு அந்த தெய்வத்திற்கு தொடர்ந்து விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த 48 நாட்கள் என்பது 27 நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினி தொடங்கி ரேவதி வரை இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள், அதேபோல் 9 நவக்கிரகங்கள், 12 ராசிகள், இவற்றின் கூட்டுத்தொகையான 48 நாட்களை கணக்கில் கொண்டு இந்த 48 நாட்கள் தொடர்ந்து பூஜைகளானது நடைபெறும். அதனை நிறைவு செய்யும் நன்னாளில் அற்புதமான யாக பூஜைகளோடு இந்த பூஜைகள் அனைத்தும் நீங்கள் கண்டுகளிக்கின்றீர்கள். முதலில் மங்களகரமான மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அவருக்கு ஆராதனைகள் செய்து, அதனை தொடர்ந்து சங்கல்பம் செய்து இந்த உலக நன்மைக்காகவும் அந்த ஊர் மக்களின் நன்மைக்காகவும் பிரார்த்தனைகளை செய்து சங்கல்பத்தில் அத்துணை தெய்வங்களையும் வேண்டி பூஜிக்கிறோம். அதனை தொடர்ந்து புண்ணியாகவாச்சனம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினால் அந்த இடத்திலே சுத்தம் செய்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய துர்தேவர்களை அத்தனையும் வெளியேற்றி இறை சக்தி மென்மேலும் வளருவதற்கு பூஜைகள் செய்கிறோம். அதேபோல் அந்த கலசங்களில் தெய்வசக்தியை மந்திரமூல்யம் ஆவாகனம் செய்து அந்த ஆவாகனம் செய்யப்பட்ட கலசத்தின் முன்பு யாக வேள்வியில் ஆகுதி என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு அளிக்கக்கூடிய பிரசாதங்களை அக்னியின் ரூபமாக இறைவனின் பாதத்திற்கு சமர்ப்பிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று அந்த யாக வேள்வியில் நிறுவப்பட்ட கலசங்கள் இறைவனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த இறைவனுக்கு சாநித்தியம் மென்மேலும் வளர்ந்து அந்த ஊர் செழிக்கவும், இந்த நாடு செழிக்கவும், இந்த உலகம் செழிக்கவும் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆலயத்தில் ஸ்ரீ பெரியாண்டவர் மற்றும் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் விளக்கு ரூபமாகவும், அருவாள் ரூபமாகவும், சூலத்தின் ரூபமாகவும் வழிபாடு செய்யப்படுகிறார்கள். அனைவரும் இந்த பூஜைகளை தரிசித்து இறைவனின் திருவருள் பெற்று 16 செல்வங்களோடு 100 ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ எங்கள் புரோகிதர்கள் சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.